ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ரொம்பவும் டேஸ்டியான மட்டன் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 5 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பட்டை, ஒரு சின்ன சைஸ் ஜாவித்ரி, பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசியாக வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். எலும்போடு சேர்த்து எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். 1.25 கிளாஸ் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். 1 கிளாஸ் தேங்காய் பால், 1/2 கிளாஸ் மட்டன் சூப். மட்டன் நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த சூப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசிலுக்கு குக் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா லிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான மட்டன் ஒயிட் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியை விட இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ச்சந்த் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.